அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறோம். நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். என்னுடைய பெரியவாப்பா பசங்க, அவங்களுடைய ஒய்ஃபு, அப்புறம் அவங்களுடைய பசங்க எல்லோரும் வந்திருக்காங்க. எங்கள் அண்ணன் வீட்டில் எங்களுக்கும் சேர்த்து ஒரு விருந்து. அதனால் போயிட்டுருக்கேன். எங்கள் அண்ணன் வீட்டில் குட்டி குட்டியாக மியாஸ்லாம் இருந்துச்சு. அந்த மியாலாம் நான் வீடியோ எடுத்திருந்தேன். அந்த பூனையுடைய அம்மா இல்லைங்க, இறந்து போயிடுச்சு. அந்த குட்டி குட்டி பூனைலாம் வந்து எங்கள் அண்ணன் ஒய்ஃப் தான் வளர்த்துட்ருக்காங்க. வந்திருக்க என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக மீன் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொடுவா மீன், பாறை மீன், அதுக்கப்புறம் இறால் இந்த மாதிரி தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். கூடவே வந்து தேங்காய் பால் சோறும் மீனானமும் செஞ்சோம். மீனானம் நான் செஞ்சேன். தேங்காய் பால் சோறு வந்து எங்கள் அண்ணன் ஒய்ஃப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எறா தொக்கு வந்து என் அண்ணன் ஒய்ஃபுடைய அம்மா பண்ணியிருந்தாங்க. வேறு லெவல் டேஸ்ட்டு, நல்லா இருந்துச்சு. எல்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் பாண்டி மெரினாக்கு கிளம்பியாச்சு. நான் ஆல்ரெடி பாண்டி மெரினாவில் இருக்கிற இந்த லைட் ஹவுஸ் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஒரு தடவை ஏறியே டங்குவாறு போயிடுச்சு. என்னடி சொல்ற? அதுக்கப்புறம் மறுபடியும் நான் இதில் ஏறவே மாட்டேன் நான் முடிவு எடுத்திருந்தேன். பட் இந்த வாட்டி மறுபடியும் என் ஊர்லேருந்து எல்லாம் வந்திருக்கதால நம்மளை கெஞ்சி கேட்டதால் சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டேன். பயங்கரம் ஜாலியாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் அட்ராசிட்டி பண்ணுறதை பார்த்துட்டு மேலே இருக்கிற வாட்ச்மேன் அண்ணாவே எங்களுக்கு கீழே துரத்தி விட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து அட்ராசிட்டி பண்ணோம். அதுக்கப்புறம் பீச்சில் வந்து சின்னதாக ஒரு மண் வீடு கட்டி அது இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோம். இதெல்லாம் சின்ன வயசில் விளையாண்டது. இப்போ மறுபடியும் நாங்கள் எல்லாரும் இதில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்து. அப்புறம் அங்கே விளையாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மெரினாலே வந்து ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் பார்த்தோம். பார்க்குறதுக்கு தான் போனோம், சாப்பிட்றதுக்கு இல்லை, சும்மா பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா அதிசயமாக இந்த அதிசயத்தை கட்டி வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் ஜீன்ஸ் படத்தில் தான் நான் பார்த்தது. நம்ம எங்கெங்க பிரான்ஸுக்கெல்லாம் போய் இதெல்லாம் பார்க்க முடியும்? அதுக்கு போகிறதா இருந்தால் எப்படியும் நாங்கள் இந்த பாண்டிச்சேரியிலே நாங்கள் இதை பார்த்துட்டோம். அப்புறம் எதுக்கு நாங்கள் செலவு பண்ணிட்டு போகிறது? அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த ஈஃபில் டவர் கீழே வந்து ஒரு சின்னதாக வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சேர்லாம் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. நாங்கள் போகும்போது எந்த ஃபுட்டும் அந்த இடத்துல ஏதோ பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அதோடைய பின் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெயின்வில் ராட்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. என்னடா இங்கே ஒரு காக்கா கூட இல்லைன்னு பார்த்தா அப்போ தான் தெரியுது இந்த ஜெயின்வில் ராட்னா கொள்ள ரேட்டுங்க. இதுக்கு நம்ம எக்ஸிபிஷன் போகிற ஜெயின்வில் ராட்னா அதுக்கெலாம் போயிடலாம் போல். அம்முட்டு காசாக இருக்குது. சும்மா நாங்கள் வேடிக்கை மட்டும் பார்த்து முடிச்சுட்டு ஒரு 6 o'clock மேலே வந்து நம்ம மாலுக்கு போயாச்சு. பாண்டிச்சேரியில் அந்த ப்ரொவிடென்சி மால் இருக்குல்ல, அங்கே போயாச்சு. அங்கே குட்டி குட்டி டாய்ஸ்லாம் அவ்வளோ க்யூட்டாக நல்லா இருந்துச்சு. அதை மண்டை மேலே ஒரு கொட்டு கொட்டுனா டிங்கி 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 மண்டையை ஆட்டிக்கிட்டே இருந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ நாங்கள் எந்த பொம்மையும் நாங்கள் விட்டு வைக்கல. எல்லா டாய்ஸ் மண்டையிலும் ஒவ்வொரு கொட்டு கொட்டிகிட்டு இருந்தோம். பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து டீ, காஃபி இதெல்லாம் குடிச்சிட்டு அங்கே நிறைய ஃபுட் கோர்ட் இருக்குல்ல. ஸோ பர்கரு, அதுக்கப்புறம் ஃபிங்கர் சிப்ஸு, ஹாட் சாக்லேட்டு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் மால்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு அங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு 9 o'clock மேலே வந்து அஸ்வின் போயாச்சு. ஆல்ரெடி அஸ்வினில் வந்து நான் சாப்பிடுவேன், ஈவினிங் ஸ்நாக்ஸ் அங்கே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன்ல, அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். அந்த ஒன் டே ரொம்ப சூப்பராகவே நல்லா என்ஜாய் பண்ணோம். சூப்பராகவே முடிஞ்சது. அது அப்படியே கண்டினியூவாக நெக்ஸ்ட் டே நான் வீடியோ எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என் சிஸ்டர் வீட்டில் வந்து விருந்து. அங்கே வந்து வெஜ்ஜிலேருந்து நான்வெஜ் வரைக்கும் எல்லாம் சூப்பராக வெரைட்டியாக வச்சாச்சு. மறுநாளும் நாங்கள் சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். எங்கே போனோம்னா லாஸ்பேட்டையில் இந்த அப்துல் கலாம் சயின்ஸ் சென்டர் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இது சூப்பரான ஒரு பிளேஸ். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கு இந்த பிளேஸ் கண்டிப்பாக பிடிக்கும். இதனுடைய என்ட்ரி ஃபீஸே வந்து ரொம்ப கம்மி தான். இங்கே உள்ளே வந்து நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டு கிட்ஸ்லாம் நீங்கள் இங்கே கூப்பிட்டு வரலாம். அவங்களுக்கு புரியும்படி இங்கே நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்குது. உங்களுடைய வெயிட்டை நீங்களே செக் பண்ணி தூக்கி பார்த்தா எப்படி இருக்கும், அதுதான் இது. உங்களுடைய வெயிட்டை நீங்களே தூக்குற மாதிரி அழகாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக கிட்ஸுங்களாம் என்ஜாய் பண்ணுவாங்க இந்த இடத்துல.
இதுக்குள்ள மட்டும் கிடையாது. அந்த வெளிய கார்டன் பார்த்தீங்களா, அந்த இடத்துலயுமே நெறைய விளையாட்டு பொருட்கள் இருக்குது. உங்க வீட்டு குட்டீஸுங்களுக்குலாம் கண்டிப்பா பிடிக்கும். ஊஞ்சல் விளையாடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஊஞ்சல்ல நம்ம விளையாடும்போது, இன்னொரு ஊஞ்சல் வந்து தானாவே அது அசையும் சொல்லுவாங்க. அது நீங்க நேர்ல பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். பிடிக்கவும் செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கடல் எப்படி மனிதர்களால வந்து மாசுபடுது? அதனால கடல்ல வாழ்ற உயிரினங்கள் எப்படி பாதிக்கப்படுது? இப்படி நமக்கு தெரியாத பல விஷயத்த பத்தி நம்ம இந்த சயின்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஏன் திருப்பி திருப்பி இந்த இடம் வந்து சில்ட்ரன்ஸ்களுக்கு பிடிக்கும்னு நான் சொல்றேன்னா, இங்க சயின்ஸோட சேர்த்து நெறைய ஃபன் கேம் இருக்குது. நெறைய ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ ஒரு ஃபன்னா அது ஆக்டிவிட்டி பண்ணி அவங்க வந்து கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது. இது வந்து கடலுக்குள்ள வாழ்ற மீன் வகைகள். அந்த மீன் வகைகளுடைய பேர்லாம் நமக்கு தெரியாதுல்ல. முன்னாடியே வந்து ஒரு பட்டன் வச்சிருக்காங்க. அந்த பட்டன நம்ம அழுத்தம்போது, நம்ம சரியான மீனுடைய பேர் பட்டன் தான் நம்ம அழுத்துறோமான்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல லைட் எரியும். அத வச்சு பசங்க சூப்பரா ஈஸியா இத வந்து கத்துக்க முடியும். இப்படி கடல் சம்மந்தப்பட்ட நெறைய விஷயங்கள் வந்து இங்க ரொம்ப ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நம்ப மட்டும் இல்ல, கண்டிப்பா உங்க வீட்டு கிட்ஸுங்களுக்கு பிடிக்கிற மாரி தான் இருக்குது. எப்படின்னா, ஒரு கேம் ஷோ மாரி தான் இருக்குது. நம்ப வீட்லயே சும்மா உட்காந்துட்டு மொபைல்லே கேம் விளையாடுறத விட, இது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு விஷயமா இருக்குது. இதுல இருக்க நம்மளுக்கு நெறைய பேர் வகைகள்லாம் நமக்கு தெரியாதுல்ல. அந்த பட்டன்ல பேரு இருக்கும். கரெக்ட்டா பசங்க அத அழுத்துறாங்களா, கொல்றாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கும்போதே, சரியான விஷயங்கள் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. நீங்க விஷுவல்ல பார்த்துருப்பீங்க. ஸோ, அதே மாதிரி தான் ஒரு கேம் ஷோ மாரி தான் இது. நம்ம செய்றத விஷயத்த வச்சு நம்மளுக்கு அந்த டிவில அ என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நம்ம விரும்புறோமோ, அது தெளிவா உங்களுக்கு வீடியோ பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்த நீங்க பார்த்தீங்கன்னா, பார்க்க 10,000 அடி போல இருக்கும். ஆனா உண்மையிலே அது வந்து 10 அடி தாங்க இருந்துச்சு. ஒண்ணுமே தெரியலையே. அது அவ்ளோ தத்ரூவமா பெரிய கிணறு மாரி வச்சிருந்தாங்க. இதுவரைக்கும் கரண்ட் கம்பத்த பார்த்த நம்ப, இன்னைக்கு தான் நான் கரண்ட்ட நேர்லயே பார்த்தேங்க. ஸ்வைங்கின்னு மேல போச்சு 2 கம்பிக்கு நடுவுல. இது எப்படின்னா 2 பால் சேர்த்து நம்ம மூவ் பண்ணும்போது 2 2ஆவே மூவ் ஆகும். 3 பால் சேர்த்து மூவ் பண்ணும்போது 3 3ஆ வந்து மூவ் ஆகும். அந்த மாரி அழகா ஆக்டிவிட்டி வச்சிருந்தாங்க. அடுத்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, என்னடா இந்த ஆக்டிவிட்டில சைக்கிள் பம்ப் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பார்த்தோம். கியூட்டா பப்ளியோ பபுள்ஸ் வந்துச்சு. அது உள்ள இருக்க. ஏதோ ஷாம்பு ஊத்தி வச்சிருந்த மாரியே இருந்தது. அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஒரு மேக்னெட் வந்து அந்த பெட்டியில வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த இது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. கலர்ஃபுல்லா ஒரு பெயிண்ட் அப்படியே அழகா ஊத்துற மாரி அழகா வச்சிருந்தாங்க. இதனுடைய எல்லா டீட்டெயிலும் அங்க வந்து எழுதி வச்சிருக்காங்க. அத நீங்க படிச்சு பார்த்து ஒண்ணு ஒண்ணா நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த பட்டன் நீங்க தட்டுனீங்கன்னா, இந்த கிராஸ் கம்பி இருக்குல்ல, இந்த கண்ணாடி வழியா போயிட்டு இந்த கம்பி வரும். ஆனா 2மே வந்து ஒண்ணோட ஒண்ணு இடிச்சுக்கவே இடிச்சுக்காது. அது எப்படி பிரமாண்டமா பண்ணாங்கன்னு தெரியலங்க. நீங்களே பாருங்களேன். கம்பி அழகா உள்ள அந்த வளைவுல கர்வ்ல போயிட்டு அழகா வருது. இங்க ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருந்துச்சு. அப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா, "தட்டுல தலைய வைங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு நாங்களுமே தலைய வச்சுட்டோம். கடைசில பார்த்தா உடம்பு மட்டும் காணா போயிடுச்சு. அவ்வளோ கியூட்டா இருந்துச்சு. பயங்கரமான ஒரு மேஜிக்கா இருந்தது. புதுசா இருக்குண்ணே.
இந்த மாதிரி நீங்களும் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் போய் பாருங்கள். அப்புறம் நம்மளுடைய ஷேடோ இருக்குதுல்ல, அதை கலர்ஃபுல்லாக பார்க்கணுன்னு எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்மளுடைய ஷேடோ பாருங்கள், கலர் கலராக இருக்கும், சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி மியூசிக்லாம் வச்சுருக்காங்க. எப்பவுமே ஒரு வெயிட்டான ஒரு பெரிய பொருள், இப்போ ஒரு கல்லோ வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று, அந்த பொருளை நம்ம கீழ் நோக்கி தள்ளும் போது பின் நோக்கி போய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த இடத்துல தான் நான் பார்த்தேன். நம்ம கீழே நம்ம தள்ளுற அந்த வெயிட்டான பொருள் மறுபடியும் அப்படியே பின்னோக்கி போயிட்டு இருந்துச்சு. இந்த காத்துல அந்த பால் வந்து பறந்துச்சு. நாங்க அதை வச்சு ஒரு மேஜிக் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. கிரைண்டரா கிரைண்ட். நம்மலாம் மேஜிக் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நாங்களே மேஜிக் பண்ணிட்டோம். சின்ன வயசில் பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நம்ம சுற்றும் போது அது உள்ளக்கு அப்படியே சுழண்டு சுழலாக வரும்ல, இங்கே எப்படின்னா பட்டன் தட்டினோடனே தண்ணி அப்படியே சுழண்டு வந்துச்சுங்க. எப்படி மழை தண்ணி சுழண்டு இந்த மாதிரி வருது, பூமிக்கு வருது, இதெல்லாம் வந்து சூப்பராக வந்து அங்கே விரிவாக்கமாக எல்லாமே தெளிவாக போட்டிருக்கு. அதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த காலகட்டத்தில் கேம்ஸ்லேயே மூழ்கி இருக்கிற நம்ம வீட்டு குட்டி பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேம் ஷோ கிடைச்சா வேணாண்டா சொல்ல போகிறாங்க. ஸோ இதை படிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இந்த இடம் அமைஞ்சிருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் கூட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியோட ஒரு பார்க் போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் வீடியோ லாஸ்ட் எண்டிங் வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த vlog பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் vlogல உங்களை கண்டிப்பாக நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.